இன்னுமே ஸ்பீச்சில் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா, இன்னும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இல்லாமல் இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் தெரப்பி தேவை. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ரொம்ப நாளாக தெரப்பி போயுமே கூட உங்கள் குழந்தைகிட்ட பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அப்ரோச், அதாவது ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் தெரப்பி. ஸோ அதை பற்றி தெரியாது அப்படின்னா பேரண்ட்ஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம், ஏடிஹெச்டி, டெவலப்மெண்டல் டிலே, லேர்னிங் டிசபிலிட்டி, அகாடமிக்கில் வந்து பெரிய லெவலில் ஒரு இஷ்யூ இருக்குது, சரியாக கவனிக்கிறதுல, உட்கார்றதுல ரைட்டிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் தெரப்பி ஒரு குழந்தையுடைய ஸ்பீச் அண்ட் ஓவரால் டெவலப்மெண்டல் பிரைன் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹாபில் பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஆன்லைனில் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்மளுடைய கிளினிக் நேரடியாக கரூர்லையுமே இருக்குது. கரூரில் வந்து நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் எடுத்துக்கலாம். டாடலர் டாக் அப்படிங்கிற பேரண்டிங் ப்ரோக்ராம் மூலயமா நம்ம ஆன்லைனில் பேரண்ட் கோச்சிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள பெற்றோர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசமோ, ஏடிஹெச்டியோ, டெவலப்மெண்டல் டிலேவோ இருந்து இப்போ நீங்கள் தெரப்பி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த ரிஃப்ளெக்ஸை நம்ம இன்டிகிரேட் பண்ணும் பொழுது ஸ்பீச் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், டெஃபினெட்லி ப்ரீடைண்டாக இருக்கக்கூடிய ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸை நீங்கள் இன்டிகிரேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குழந்தையுடைய ஸ்பீச் டெவலப்மெண்டல், ஓரல் மூமெண்ட்ஸ் அண்ட் கிளாரிட்டி, இதில் எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ஸ்பீச்சுக்கும் இந்த ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸுக்கும் என்ன கனெக்ஷன்ஸ், இந்த ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஓகே, ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். பர்த்துக்கு முன்னாடி ஜெனரேட் ஆகி பை த ஏஜ் ஆஃப் 9 months to 12 months எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இன்டிகிரேட் ஆகிடுனாங்க. ஸோ இது ஒரு நார்மல் பேட்டர்ன். ஸோ இந்த இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் வந்து இன்டிகிரேட் ஆகுறது மூலயமா நம்ம ஓவரால் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நியூரல் கனெக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுனால அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து மெச்சூர் ஆக ஆரம்பிக்குது, விச் இஸ் நத்திங் பட் நியூரல் வயரிங் அண்ட் கனெக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுனால லேர்னிங், பிஹேவியர், சென்சரி ப்ராசஸிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓவராலாக அந்த குழந்தையுடைய ஃபங்க்ஷன் அண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இன்கேஸ் ஒரு குழந்தையுடைய ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேட் ஆகாமல் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது டெஃபினெட்லி இந்த இன்வாலண்டரி மூமெண்ட்ஸே வந்து இன்டிகிரேட் ஆகலை அப்படிங்கிறப்ப வாலண்டரி மூமெண்ட்ஸ், தட் இஸ் நத்திங் பட் மோட்டா கண்ட்ரோல், மோட்டா மூமெண்ட்ஸ், ஸோ அது வந்து டெஃபினெட்லி அச்சீவ் ஆகாது. அப்போ அந்த குழந்தைக்கு டெவலப்மெண்டல் டிலே, பிரைன் மெச்சூரேஷனில் ப்ராப்ளம், பிரைன் ப்ராசஸிங்கில் ப்ராப்ளம், எமோஷனல் ரெகுலேஷன், பிஹேவியரல் இஷ்யூஸ், சென்சரி ப்ராப்ளம், ஹையர் லெவலில் பார்க்கும் பொழுது கம்யூனிகேஷன் இஷ்யூஸ், ரீடிங் ரைட்டிங் டிஃபிகல்ட்டிஸ், அகாடமிக் இஷ்யூஸ், இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் என்னங்கிறது பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஆட்டோமேட்டிக் அண்ட் இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ். இந்த இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் குழந்தையுடைய இனிஷியல் இயர் ஆஃப் சர்வைவிங்க்கும் ஏர்லி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஸோ இது இன்டிகிரேட் ஆக ஆக தான் அந்த குழந்தையுடைய ஹையர் லெவல் ப்ராசஸ் எல்லாமே க்ரோ ஆகுது. எந்த ஒரு குழந்தைக்கு ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இட் செல்ஃப் ப்ராப்ளமாக இருக்கோ அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரியான மோட்டார் டெவலப்மெண்டல் டிலே, போஸ்ட்ரல் ஸ்டெபிலிட்டி, கண்ட்ரோல், மூமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறது, பிஹேவியரல் இஷ்யூஸ், இந்த மாதிரியான ஹையர் லெவலில் ஸ்பீச் இஷ்யூஸ் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ்லேயே நிறைய விதம் இருக்குது. ஸோ பர்டிகுலர்லி ஸ்பீச்சுக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னா மேபி ஓரல் ஃபேஷியல் ரிஃப்ளெக்ஸ், acoustic reflex, that is like rooting reflex, sucking, swallowing, gag, startle reflex and acoustic stabilis reflex. இந்த மாதிரி நமக்கு நிறைய ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காது கேட்குறதுக்கும் ஸ்பீச் வந்து ப்ராசஸ் ஆகுறதுக்கும், அது ஓரோ மோட்டார் கண்ட்ரோல் அண்ட் கிளாரிட்டி, ப்ரொனன்சியேஷன், ஸோ இதில் எல்லாமே இன்வால்வ் ஆகிறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே இன்டிகிரேட் ஆகும் பொழுது தான் ஒரு ஹெல்தியான கம்யூனிகேஷன் டெலிவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கரெக்டாக ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் நடக்கணும் அந்த குழந்தைக்கு. ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தெரப்பி போகிறீங்க, இன்னுமே ஸ்பீச்சில் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா இன்னும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இல்லாமல் இந்த மாதிரி அட்வான்ஸ்டான காம்பன்சேட்டரி அப்ரோச்சஸும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒருவேளை ஒரு குழந்தைக்கு ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேட் ஆகாமல் ரீடைண்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் தெரப்பி தேவை. சர்டிஃபைடான ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் தெரப்பிஸ்ட் கிட்டேயோ, கோர்ஸ் முடிச்சவங்ககிட்டயோ இல்லை உங்களுடைய ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் கிட்டேயோ போயிட்டு
நீங்கள் ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் தெரப்பி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் ஸ்பெஷலி நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன் உள்ள குழந்தைங்க, அதாவது ஆட்டிசம், ஏடிஹெச்டி குழந்தைங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ரீடைண்டாக இருக்குது. இது ரிசர்ச்சில் எவிடன்ஸான ஒன்று. டெஃபினெட்லி ஆட்டிசம், ஏடிஹெச்டி, லேர்னிங் டிசபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்டல் டிலே இந்த மாதிரி நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன் உள்ள குழந்தைங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் அப்ரோச்சஸும் கண்டிப்பாக தேவை. அது கொடுக்கும் பொழுது உங்கள் குழந்தையுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபார் பெட்டராக இருக்கும். இதில் ஒரு ப்ரீஃபான இன்ஃபர்மேஷன் தான் நான் ஜஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ரிலேட்டடாக நம்ம இன்னும் டீட்டெயில்டான வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்கள் குழந்தைக்கு ரிஃப்ளெக்ஸ் இன்னும் ரீடைண்டாக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் டெஸ்ட்டுமே அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். மறக்காமல் நம்மளுடைய சேனலை பாருங்கள். தேவைப்படுற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலயமா உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தையுடைய டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகலாம். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரிஃப்ளெக்ஸ் ரிலேட்டடாகவும் இன்னும் ஸ்பீச் அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி ரிலேட்டடாக, பிஹேவியர் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.